நகர தலைவர் தில்லை மக்கீன் அவர்கள் பேசுவார்கள். அன்பார்ந்த சிறப்பு மிகுந்த தாய் சபையை நடத்துகின்ற இந்த ஒரு இனிமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் சித்தார்த்தன் அவர்களே, எனக்கு முன்னாலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடத்திலே சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தமிழ்வழி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச ஆரம்பிக்கும் போது வந்துட்டாங்க. பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, இதை மாதிரி நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு தலைவர் பெருமக்கள் இல்லாமல் பேசுகிறோமே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஒலிபெருக்கிக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது சிராஜுல் மில்லத் அவர்கள் இந்த மேடைக்கு வருகிற பொழுது ஏன்னு கேட்டால், தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களே பார்த்தால் கூட அவர் எதிரிலே நின்றாலும் கூட அப்படியே கை கட்டி குனிஞ்சுதான் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டா, தானா கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுத்து இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் மதிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவனாக நம்முடைய ஹஜரத் கிப்ரா அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே தோன்றியிருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர், அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய அருமையான தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் எனக்கு முன்னாலே இங்கே பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அருமை அண்ணன் மூசா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நகர துணைத் தலைவரும் சிதம்பரம் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவருமான என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் மரியாதைக்குரிய திரு ரியாஸ் அவர்களே, எனக்கு பின்னாலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இங்கே அற்புதமாக உரை நிகழ்த்தி எல்லோரையும் அழைத்துக் கொண்டிருக்கின்ற திரு மஹபூப் ஹுசைன் அவர்களே, அருமை நண்பர் திரு ஜாக்கிர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய என்னுடைய மனம் கவர்ந்த மகராசன், வருகின்ற பொழுது 2 பாட்டாவது கேட்கணுங்கிற எண்ணத்தோடு வந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கு நீங்க கொடுத்து வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நாகூர் அனிஃபாவுக்கு பிறகு பேரவந்தூர் தாஜுதீன் தான். அது வேற யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. அல்ல அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கும். வருகின்ற பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தோன்றும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றது பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இவர் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சின்னா எங்கேயாவது போய் நான் உட்காந்து கேட்கறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடகர் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்களையும் சிதம்பரம் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்களே, ஒரே ஒரு கோரிக்கை தான். லால்பேட்டை நகரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அந்த மண்ணில் பிறந்த நாடு. மீண்டும் திரு ரஹ்மான் அவர்கள் இந்த மேடையிலே உதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்ப்பீர்களேயானால் ஒரு சிறந்த களப்போராளி இந்த மாவட்டத்திலே பார்ப்பீர்களேயானால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே இருக்கின்ற எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு மகத்தான மனிதனாக போன தடவை இவர் தேர்தலில் நிற்கும் போது இம்மா ஓட்டு வாங்குவாரான்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இது கோயில் நகரம். இந்த நகரத்தை பொறுத்த மட்டிலே இங்க சாமி உட்கார்ந்துருக்காங்க, எய்தாப்புல எல்லாரும் போட்டுட்டு இருக்கீங்க. உலகத்தில் பார்த்தால் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தெம்பு எங்க ஹஜரத்தினுடைய பிள்ளைக்கு இருந்துச்சு. நான் வரும்போது சொன்னேன், அரசியல்வாதி நம்ம தலையில தொப்பி போடக்கூடாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூசா அண்ணா உட்கார்ந்துருக்காரு, அவர் எப்படிலாம் ஓட்டு கேட்டாருன்னு நீங்க கேட்டீங்களான்னு கேட்டேன். அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பேசி பார்த்தோம். அவருடைய ஈட்டி எடுத்தாலும் என்னை ஈமான இழக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த தொலைல தொப்பி 5 கால தொழுக, இதனுடைய விளைவுதான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய RSS தீவிரவாதிகளால் ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு இவர் வெற்றி பெற்றார். அந்த தோல்விக்கு காரணத்தில் நானும் 10%. அப்ப வாசனத்தில் நான் இருந்தேன். அந்த என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மூப்பனார் குடும்பத்தால் வளர்க்கப்பட்டவன், அவர்களுடைய இருந்தவன். அவர் என்னைக்கு ஒரு பிஜேபி முடிவை எடுத்தாரோ அதற்கு பிறகு வெளியில என்கிட்ட உண்மையை சொல்லியே பழக்கப்பட்டவர். பார்ப்பீர்கள், இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு பெரிய மன வருத்தம். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எய்தாப்புல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க.
இவ்வளவு பெண்மணிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். தலைவர் எனக்கு பின்னாலே பேச வேண்டும். ஏதோ துரதிர்ஷ்டவசமான நேரம், தலைவர் வந்த பிறகு பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். எப்படி கர்நாடகத்திலே ஒரு பிரச்சனை நடந்ததோ அதை போல ஒரு முதலமைச்சர் அப்போது பாத்தீங்கன்னா ஒரு இதை பிடிச்சி உட்கார்ந்துகிட்டு நம்முடைய துப்பட்டியை பிடிச்சி இழுக்கிறது, அதே மாதிரி போய் புர்காவை பிடிச்சி இழுக்கிறது, இது எந்த வகையில் நியாயம் என்று மோடி ஆதரிக்கிறாரா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஆதரிப்பானா? நான் கேட்கிறேன். இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை மாத்திரமில்லை, நண்பர்களே, பெரியவர்களே, இது கோயில் நகரம். இந்த நகரத்திலே இருக்கின்ற பிராமண பெருமக்களோடு, RS நண்பர்களோடு, இந்து நண்பர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். அவங்கள போய் உட்கார்ந்து இப்படிலாம் நீங்க மடிசார் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க போய் தொட்டு பார்த்துட முடியுமா? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மகன், இங்க இருக்கக்கூடிய வர்த்தக சங்க தலைவர் ரியாஸோ நானோ இங்க இருக்கிற ரகுமானோ சென்று நீ ஏமா இப்படி எல்லாம் மடிசார் கட்டுற, நீ மடிசார் கட்டுறது நல்லதா, உன் குலத்துக்கு இது நல்லது, ஆனா நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டா இது நியாயமா? தயவு செய்து எண்ணி பாருங்கள் பெரியவர்களே. இன்றைக்கு முஸ்லீம்களை பார்த்தால் என்னுடைய அருமை அண்ணன் மூசா அவர்கள் பேசுவதை போல ஒரு பெரிய நீங்கள ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதற்கு இடம் எங்கடா வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு நாளும் முருகப்பெருமான தெரியல. யாருக்கு தெரியல? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து பெருமக்களும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் முதற்கொண்டு கலாட்டா பண்றான். இன்னைக்கு சாயந்தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா RSS தீவிரவாதிகள், ஹிந்து என்கின்ற ஹிந்து மத தீவிரவாதிகள் அந்த மண்டில யாருன்னே தெரியல, வெளியூர்ல இருந்து போய் இன்னைக்கு சாயந்தரம் போலீஸ் தடுக்கிறது. தடுத்து மீறி போய் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏன் மலை மேல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அந்த நீதிபதி யாருன்னு கேட்டா அவன் ஒரு காலத்தில் RSSல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி. அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆர்டர் போடுறான். தமிழ்நாட்டுக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தலைவர் சொன்னது போல நமக்கு கிடைத்திருக்கிற முதலமைச்சர் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த காலத்திலே சீட்டு முக்கியமில்லை, இது முக்கியமில்லை. முஸ்லீம் பெருமக்களுக்காக இன்றைக்கும் தலை நிமிர்ந்து இந்தியாவில் இந்த வெற்றி தோல்வி முக்கியமில்லை, ஒரு மதக்கலவரம் அந்த இடத்திலே வந்துவிடக்கூடாது என்று கோர்ட்டு தீர்ப்பையும் மீறி எந்த இடத்துல பழைய இடத்துல ஏத்துனீங்களோ அந்த இடத்துல போய் ஏத்தலாம்னு சொன்னா பாருங்க. அங்கு கலைஞருடைய ஆண்மையை விட இன்னொரு 100 மடங்கு ஆண்மை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறது. அதை முறியடிக்கணும், அதை கெடுக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணி ஜாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சி தமிழகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்து பெருமக்களோடு சேர்ந்து யாரும் ஒத்துழைக்கவில்லை. எல்லா இந்து நம்மளோட இருக்காங்க, நீங்க மறந்துடாதீங்க. இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கூட்டம் இருந்தாலும் இந்த பெருமகன் சென்ற முறை வாங்கி 5000 ஓட்டு தான் கம்மி. அற்புதமாக பணியாற்றினார். மாற்றான் தோட்டத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்கிறோம், இங்க இருக்கிற மூசாவும் அங்க இருக்கிற ஜாக்கிரும் இவர்களோடு இருந்தார்கள். அன்றைக்கு காலத்தின் கட்டாயம் நாங்கள் இல்லை. ஆனால் அருமையான பணி. இந்த ஊரை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு தெருவுக்கும் போய் தாயின் பாடி பாடி ஓட்டு கேட்டார். எனவே இப்படிப்பட்ட அவங்க அத்தா தான் எங்களுக்கு எல்லாம் பிறப்பும் போது பாத்தீங்கன்னா லால்பேட்டையில வந்து பேர் வச்சதே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு திருமகன் இன்றைக்கு சிதம்பரத்திலே மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரசின் சார்பிலே தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. எங்க கட்சி சார்பில் நான் சொல்றேன், உங்க கட்சி எடுக்கிற முடிவு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கோயில் நகரம் சொல்றாங்க, இங்க பிஜேபி நிற்பதாக பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் ரஹ்மான் 50,000 ஓட்டுல ஜெயிப்பார். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நேச்சுரலா சொல்றேன். முகசுதிக்கு பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பெருமக்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நம்முடைய ரஹ்மான் இருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு ஏணி சின்னத்தை கொண்டு போய் அந்தந்த இடத்திலே சொல்லி அதை கொண்டு போய் விட்டது அவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு புது சின்னம், பல நண்பர்கள் இவரோட ஒத்துழைக்கல. இருந்தாலும் உங்களை வைத்துக் கொண்டு தனிமையிலே சொல்ல வேண்டிய செய்திகளை கூட பகிரங்கமாக இந்த மக்கள் மன்றத்திலே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அன்றைக்கு இவரை எழுத்து அந்த பாவத்தை பண்ணின இந்த மேடையிலே நான் சொல்றேன். எனவே நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் இந்த ஊரிலே, இது கோயில் நகரமாக இருந்தாலும் இங்க இருக்கிற மஹபூப் ஹுசைன் ரோட்டரி கிளப்ல காலத்திலிருந்து அவங்க அத்தா காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிற நாங்க கோயில்ல போட்டீங்கன்னா எல்லாரும் இருப்போம். அங்க போய் இருக்கக்கூடிய பிராமண மக்கள்கிட்ட வாழ்வோம். இங்க ஜாதி மதங்கள் எங்களுக்கு கிடையாது. எனவே இந்த மண்ணை பொறுத்த மட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம். இந்திய தேசிய லீக்கிற்கு, இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு, தாய் சபைக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அதற்காக நிறைய காலகட்டங்களிலே காங்கிரஸ் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி, ஆலயங்கள் இருக்கிறவரை ஆராதனைகளும் தீபாராதனைகளும் உண்டு, பள்ளிவாசல் இருக்கிறவரை தொழுகைகள் உண்டு,
தேவாலயங்கள் இருக்கிற வரை பிரார்த்தனைகள் உண்டு. தலைவர் சிராஜுல் மில்லத்தை போன்ற காதர் மைதீன் போன்ற தலைவர்கள் இருக்கிற வரை எல்லோருக்கும் எல்லா நலங்களிலும் வாழ்வும் உண்டு என்று சொல்லி நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்போம், ஒற்றுமையா இருங்க. இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி, தாய் சபை மட்டும்தான் முஸ்லீம் லீக். அது கலைஞர் காலத்திலிருந்து ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு அருமையான செய்தி. நமக்குள்ள இனிமேலுக்கு பிரிஞ்சு கிடந்து நீங்க போய் நான் இவருக்கு ஓட்டு கேட்க மாட்டேன், நான் அந்த கட்சியில தான் இருப்பேன், முஸ்லீம் லீக்ல நான் 10 கட்சியில இருந்தா இந்த கட்சிக்கு போவேன், அந்த கட்சிக்கெல்லாம் போவேன்னீங்கன்னா இனிமேலுக்கு காலம் நம்மை விட்டு வைக்காது. எனவே எல்லோரும் இந்த தாய் சபைக்கு கீழே இருக்கிற ஒரு போய் கேளுங்க. தலைவர் தலைமையில 10 சீட்டு கேட்டா கூட அந்த கட்சி ஒன்று வாங்கிக்கிட்டு திருப்தியா ஒரே இனம் ஒரே மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்றாகத்தான் இருப்போம். அதை இந்த தேர்தலில் யார் நல்ல முடிவு எடுக்கிறார்களோ தலைவர் தலைமையில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லு, இல்லைன்னா இல்ல. நீங்களே இந்த ஓட்டை போட்டு வீணாக்கிடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து